ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் வெஸ்டர்ன் கேரியர்ஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தெரிவிக்கிறோம். இது கரெக்டாகவும் ஆகலாம், இல்ல தவறாகவும் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனி வந்து 2011 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஒரு லாஜிஸ்டிக் பிசினஸ்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ ரெயில் சர்வீசஸ், ரோட் சர்வீசஸ், வாட்டர் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சில வேல்யூ ஆடட் சர்வீசஸும் இந்த லாஜிஸ்டிக் சர்வீசஸ்ல ஆட் பண்ணி இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 1470 கோடி, அதுல ப்ராஃபிட் 61 கோடி. 2023 டோட்டல் ரெவன்யூ 1633 கோடி, ப்ராஃபிட் 71 கோடி. 2024 டோட்டல் ரெவன்யூ 1685 கோடி, ப்ராஃபிட் 80 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. ஓவராலா இவங்களோட மார்ஜின் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருந்திருக்குன்னா 4% அளவுக்கு தான் கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் 2024 20% குறைஞ்சிருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ₹50.62 இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 29.23% ஃபினான்ஷியல் 2024 குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் பெர்சன்டேஜ் 7.40 7.74 இருந்து 9% அளவுக்கு உயர்ந்திருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.67 இருக்கு. ஒரு 150 கோடி அளவுக்கு இருக்கிற அமௌண்ட்டை இந்த ஐபிஎல் வர அமௌண்ட் எடுத்து கடனை குறைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேரியர்ஸ், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மஹேந்திரா லாஜிஸ்டிக், டிசிஎஸ் எக்ஸ்பிரஸா இருக்காங்க. ஸோ ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க பிஎஸ்ல இவங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இவங்க ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ் இவங்க பிஎஸ் பீட் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு. இவங்களோட இபிஎஸ் பெர்சன்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் இவங்க தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 13 to 18 செப்டம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் 163 ₹172 ஒரு ஷேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி, ஆஃபர் ஃபாசிட் 92 கோடி அளவுக்கு இருக்கு. டோட்டல் ஐபிஓ சைஸ் 492 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 87 ஷேர், ₹14,964 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹5 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 19 செப்டம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 28 செப்டம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 28 செப்டம்பர் 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 23 செப்டம்பர் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் ஷேர், அதாவது இந்த கண்டெய்னர் வால்யூம்ஸ் ஹேண்டில் பண்றதுல 6% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 2023 டேட்டா படி ஃபினான்ஷியல் 2024 வரைக்கும் 1600 கஸ்டமர்ஸ் இந்த கம்பெனி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட எபிட்டா சிஏஜிஆர் 11.72% வந்து இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 2022 to 2024 ரெவன்யூ சிஏஜிஆர் 4.65% இருக்கு. ஃபினான்ஷியல் 2022 to 2024 ப்ராஃபிட் சிஏஜிஆர் பெர்சன்டேஜ் 9.54% அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா டாடா ஸ்டீல், வேதாந்தா, ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், டிசிபிஎல் பேக்கேஜிங், சிப்லாவா இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ கொடுக்குற 2 பிசினஸ் வெர்டிகலா இருக்குன்னா மெட்டல் கம்பெனிஸும் எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸா என்னெல்லாம் நான் பாக்குறேன்னா, இந்த கம்பெனியோட டாப் 5 கஸ்டமர்ஸ் மட்டுமே மோர் தென் 50% ஆஃப் த ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் இந்த கம்பெனிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதாவது இவங்களோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட் வந்து கடந்த 3 வருஷமா கன்சிஸ்டன்டா அந்த நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் 2022 2023 இவங்களோட growth நல்லபடியா இருந்தாலுமே 2023-2024 இவங்க growth ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னண்டா 3.23% அளவுக்கு தான் மார்ஜின்ஸ் இருந்திருக்கு. இந்த மார்ஜின்ஸ் நான் ஏன் இங்க சொல்றேன்னா, இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ்க்கு அது ஜஸ்டிஃபைபிளா இல்ல. இவங்க பியர்ஸோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பிரைஸ் டு earning ரேஷியோ 45.2ல இருக்காங்க. மஹேந்திரா லாஜிஸ்டிக் லிமிடெட் நெகட்டிவ் பிபில இருக்காங்க, அவங்க லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருக்காங்க. டிசிஏ எக்ஸ்பிரஸோட பிஏ 35.7ல இருக்காங்க. டெலிவரியும் சரி, டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் சரி, உங்களுக்கு நெகட்டிவ் பிபில தான் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து விஆர் லாஜிஸ்டிக்ஸும் இருக்காங்க, ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் இருக்காங்க, இந்த சிம்லர் லாஜிஸ்டிக்ஸ் ஸ்பேக்ஸும். ஓவராலா இந்த இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிரைஸ் டு earning ரேஷியோ வந்து 35 டைம்ஸ் இருக்கு. இவங்க கேட்கிற ப்ரீ ஐபிஓ பேஸ்ல 15.96 to 16.85 கேட்கறாங்க. போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல 20.69 21.83
அளவுக்கு கேட்கறாங்க. ஸோ இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் கேப் வந்து இருக்கு. ஆனா இவங்க ரீசன்ட் growth கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா பாக்குறேன். ஏன்னா இவங்க ரெவன்யூ சிஏஜர் வெறும் 4% அளவுக்கு இருந்திருக்கு. ப்ராஃபிட் சிஏஜர் வெறும் 9% இருக்கு. ஆனா அவங்க கேட்கிற ஏர்னிங்ஸ் மட்டும் 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸை கேட்கறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வேல்யூவேஷன்ஸ் ஹையர் சைடா நான் பாக்குறேன். இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து போஸ்ட் ஐபிஓல டெப்ட் ரிடக்ஷன் பண்ண போறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 150 கோடிக்கு அலோகேட் பண்ண போறாங்க. ஓவராலா 6% அளவுக்கு மார்க்கெட் ஷேர், 4% அளவுக்கு வந்து டிஇசி வால்யூம் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. நல்ல கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ ஒரு 3 to 5 years 10 years அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி டாப் 5 கஸ்டமர்ஸ், டாப் 10 கஸ்டமர், டாப் 7 கஸ்டமர்ஸ்குள்ள இந்த கம்பெனி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் அடுத்த 5 வருஷத்துல ஒரு டபுள் டிஜிட் growthல ஓடக்கூடிய செக்டாராகவும் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் கேப் இவங்க பியர்ஸ்க்கு வந்து இருக்கு. அதனால ஸ்டாக் கொஞ்சம் ரன் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நெகட்டிவ் ஆர் ரிஸ்கா நான் இந்த கம்பெனில என்ன சொல்லி பார்ப்பேன்னா, வேல்யூவேஷன் கேப் இருந்தாலுமே இவங்களோட கடைசி 3 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் ஏத்த மாதிரி இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் இல்லை. ஏன்னா 4% அளவுக்கு ரெவன்யூ growth ஆயிருக்கு, ப்ராஃபிட் ஒரு 9% growth ஆயிருக்கு. ஆனா 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மட்டுமே கேட்கறாங்க. ஒரு 150 கோடி கடனை குறைச்சாலுமே ஸ்டில் 150 கோடி இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கதான் போகுது கடனாகவே. அது மட்டும் இல்லாம இவங்க பியர்ஸோட 10 year சேல்ஸ் growth இல்லைன்னா வந்து 5 year சேல்ஸ் ஒரு ப்ராஃபிட் growth எடுக்க பார்க்கும்பொழுது சிங்கிள் டிஜிட் growth தான் இருக்கு. நான் பியர்ஸ் சொல்றது வந்து கண்டெய்னர் கார்பரேஷன், டிசிஏ எக்ஸ்பிரஸ், மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ், ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ், டெலிவரி, அதுக்கப்புறம் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் எல்லாமே சொல்றேன். ஸோ ஓவராலா சிங்கிள் டிஜிட் growthல தான் இருந்திருக்காங்க. ஹைலி பிரைஸ் வொலட்டிலிட்டி மூமெண்ட் இருக்கு. அவங்களோட ஏர்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டினால கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. யாராவது கேட்டனா ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதனால இந்த ஏர்னிங்ஸை வந்து நம்ம மார்க்கெட் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரைஸ் மூமெண்ட் நிறையவே தென்படுது. ஸோ ஓவராலா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இன்வால்விங் ஸ்டாக் தான். ஏன்னா சிங்கிள் டிஜிட் growth இருக்கும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா கேட்கறாங்களோ எனக்கு சொல்லி தோணுது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா லிஸ்ட் ஆன ஐபிஓஸ் டெலிவரியும் எடுத்து பார்த்துக்கோங்க, டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. நிறைய நாள் ஐபிஓ பிரைஸ் கீழே தான் இருக்காங்க. இன்னும் டெலிவரி ஐபிஓ பிரைஸ் கீழே தான் வந்து இருக்காங்க. டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் இப்பதான் ஐபிஓ பிரைஸ் மேல வந்து இருக்காங்க. ஸோ ஹைலி வொலட்டிலிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ், லாஜிஸ்டிக் ஸ்டாக்ஸ் தான். ஃபியூச்சர் பிசினஸ் நல்லது தாங்க, நான் அதுல எதுவுமே மாற்றம் தெரிவிக்கல. ஏன்னா டெலிவரி பார்சல் சர்வீசஸ் ஒரு நல்ல பிசினஸ் தான். ஆனா கடந்த 10 வருஷம் 5 வருஷம் டேட்டா எடுத்து போகும்போது சிங்கிள் டிஜிட் growth ஆகின இந்த கம்பெனிக்கு 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அது கொஞ்சம் அதிகமா நான் பாக்குறேன். அதனால வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியிலும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற ஐபிஓவா இந்த ஐபிஓவை நான் பாக்குறேன். ரீசெண்டா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எதுவும் தென்படல. ஏதாவது தென்பட்டுச்சுன்னா நான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்றேன். இது எல்லாமே என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் பேசுற மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.